கோட்டை போற அரண்மனைக்கு போறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்ல. இவையெல்லாம் என்ன பேசுறாவ? என்னங்க இவையெல்லாம் பேசி முடிச்சு கோட்டைபுரம் போறப்ப சொல்லுங்க. நான் செத்த நேரம் படுத்து தூங்கிட்டு வாரேன். ஆமாண்டே முனியாண்டியாவே கோட்டைபுரம் போனதுக்கு அப்புறம் எழுப்பி விடு. ஆமா டாடி, குட் நைட்டு. ஏமா தள்ளி படுங்கம்மா, நானும் தூங்குறேன். குட் நைட் டாடி, நானும் தூங்குறேன். எட்டிய குருவி கொடுமாண்டா, அதான் இம்புட்டு இடம் இருக்கலாம், தள்ளிதான் படம். எட்டி வள்ளி, தள்ளி படுத்தா கேமரால என்ற மூஞ்சி தெரியாதுடி. ஆமா, இவ பெரிய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, மூஞ்சி தெரியணுமா மூஞ்சி. தள்ளிப்போ. எல்லாம் உறங்கிட்டாவளா? என்ன சத்தம் அது? அம்மா பேயே! என்னங்க பாயெல்லாம் வேண்டாங்க, தரையிலேயே படுத்துக்கிறோம். எட்டி 10 பாய் இல்லடி பேயு. எம்மாடி பேயா? ஏது பேயா? அச்சச்சோ பேயா? ஆத்தாடி ஆத்தா, எதுக்கு பேய் நம்மள துரத்திட்டு வருது? யாச்சுக்கி பயந்துட்டியாப்பா? ஏய் என்னடி பேயெல்லாம் உன் பேரை சொல்லி கூப்பிடுது? அதானே. அங்க இப்ப பேய் உங்களுக்கு எப்படிங்க என் பேரு தெரியும்? யாச்சுக்கி நான் பேய் இல்லப்பா, நான் தான்ப்பா பூமாரி. என்னது பூமாரியா? அடியே பூமாரி, எதுக்குடி பேய் கட்டப்ப போட்டு எங்க எல்லாரையும் பயமுறுத்துறா? யாச்சுக்கி நீதானப்பா சொன்னா மாறு வேஷம் போடணும், நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு. என்னப்பா மறந்துட்டியா? அடியே பூமாரி, பாத்தியாடி, இந்த மாடு கெட்டப்புல என்ன யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. நீயும் இதே மாதிரி ஒரு நல்ல மாறு வேஷமா போட்டுட்டு வாடி, அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகமே வராது. சரிப்பா. யாச்சுக்கி இப்ப சொல்லுப்பா, இந்த பேய் கெட்டப்புல எம்மால யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல? அட போகையா. யாய் பிள்ளைவிழா பிள்ளைவிழா, எல்லாரும் இங்க பாருங்க. அதோ அந்த சிவத்துல இருக்குதுல, அதுதான் கோட்டைபுரத்தோட வரைபடம். அந்த வரைபடத்துல கோட்டைபுரம் அரண்மனை எங்க இருக்குங்கிற தகவல் இருக்குது. எங்க சீன மன்னர் சிங் ஹாங் ஹூ ஆவி இருக்கிற அந்த வீர சிலைய கடத்திட்டு போன மந்திரவாதி எங்க மன்னரோட ஆவிய அந்த கோட்டைபுர அரண்மனையில தான் அடைச்சு வச்சிருக்கான். ஆனா அந்த அரண்மனையை சுத்தி சுமார் 20 கிலோமீட்டர் வரைக்கும் காடுதான் இருக்குது. அந்த காடுகளை தாண்டி போனாதான் அந்த அரண்மனை கோட்டையையே நீங்க நெருங்க முடியும். இது சுலபமான விஷயம் தானே மன்னரே, இதுல என்ன சிக்கல் இருக்கு? மூச்சி, நான் சொல்றத முழுசா கேட்காம பேசாத. எங்க கொள்ளு தாத்தா சீன மன்னர் சிங் ஹாங் ஹூ எலும்பு கூட அரசனை தடுக்கிறதுக்காக தன்னோட ஆவிய அந்த சிலையில அடைச்சு வச்சாரு. அதே மாதிரி தான் யாருக்கும் சீன மன்னரோட ஆவி கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மந்திரவாதியும் தன்னோட ஆவிய ஒரு சிலையில அடைச்சு வச்சிருக்கான். அந்த மந்திரவாதியோட சிலை தான் யாரையும் கோட்டையபுரத்துக்கு உள்ள அனுமதிக்காம தடுக்குது. நான் சொன்னேன்ல அந்த காடை தாண்டி போகணும்னு, அந்த காட்டுக்குள்ளதான் மோசமான அந்த மந்திரவாதியோட சிஷ்யன் பிங்கு அவனோட ஆவி இருக்குது. என்னது பிங்குவா?
ஆமா, பிங்கு அவன் ஒரு பேராசக்காரன். தங்க நகைகளுக்காகவும் தங்க காசுகளுக்காகவும் என்ன வேண்டுமானாலும் செய்வான். நீங்க எல்லாரும் காட்டுக்குள்ள நடந்து போறப்போ அமானுஷ்யமா ஒரு பேய் காத்து மாதிரி அடிச்சதுன்னா பிங்கு உங்களை பார்த்துட்டான்னு அர்த்தம். பிங்கு ஒரு முறை உங்களை பார்த்துட்டான்னா நீங்க யாரும் அசையவே கூடாது. பிங்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும்னா ஒவ்வொரு தங்க காசுகளையும் அவனுக்கு பின்னாடி தூக்கி போடணும். நீங்க தூக்கி போட்ட அந்த தங்க காசுகளை பிங்கு எடுத்துப்பான். இப்படியே ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு தங்க காசுகளா தூக்கி போட்டுக்கிட்டு முன்னாடி நடந்து போகணும். ஒருவேளை தங்க காசுகளை கொடுக்காம முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்சாலும் பிங்கு உங்களை அழிச்சிருவான். அட அம்புட்டு தானா மன்னரே? அப்போ நிறைய தங்க காசுகளை எடுத்து தூக்கி போட்டுக்கிட்டே முன்னாடி நடந்து போனா அரண்மனையை நெருங்கிடலாம். இங்க பாரு போலீஸ், நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் சாதாரண காடு இல்ல. அந்த காடு ஒரு மாய காடு. அந்த காட்டுக்குள்ள அரண்மனைய தேடுறதுங்கிறது கடலுக்குள்ள தங்க காசை போட்டு தேடுற மாதிரி. அந்த அரண்மனைய அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. நீங்க பிங்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு தங்க நாணயங்களையும் பின்னாடி தூக்கி போட்டுக்கிட்டு நடந்து போவீங்க. ஆனா நீங்க அந்த அரண்மனைய கண்டுபிடிச்சு அதை நெருங்குற வரைக்கும் பிங்கு உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்பான். நீங்க கொண்டு போன தங்க காசுகள்லாம் தீந்து போச்சுன்னா உங்களால ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்சாலும் பிங்கு நம்மளை அழிச்சிருவாங்கிற பயத்துல ஒரு அடியும் எடுத்து வைக்காம அதே இடத்துல நிப்பீங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா உங்களால அதே இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன்னா அந்த பயங்கரமான காட்டுக்குள்ள காட்டு விலங்குகளும் காட்டு யானைகளும் இருக்கும். நீங்க பிங்கு கிட்ட இருந்து தப்பிச்சாலும் காட்டு விலங்குகள் கிட்டயோ காட்டு யானைகள் கிட்ட இருந்தோ தப்பிக்க முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் காளை அடக்கிற போட்டிங்கிற பேர்ல காட்டு யானை அடக்கிற போட்டி வைக்கிறோம். அதனாலதான் அந்த காளை அடக்கிற போட்டியில ஜெயிக்கிறவியல அந்த கோட்டைப்புற அரண்மனைக்கு போக அனுப்புறோம். ஒருவேளை மூச்சு நீ பிங்கு கிட்ட மாட்டினாலும் உன்னோட பலத்தினால காட்டு யானைகள் கிட்ட இருந்தோ காட்டு விலங்குகள் கிட்ட இருந்தோ உன்னால சுலபமா தப்பிக்க முடியும். அடேங்கப்பா, இதுல இம்புட்டு விஷயம் இருக்குதா மன்னரே? அப்படின்னா நிறைய தங்க காசுகளை நாம கொண்டு போனோம்னா சீக்கிரமா அந்த அரண்மனையை நெருங்கிடலாம்ல? நீ சொல்ற இதே திட்டத்தை தான் எங்க தாத்தா ஹுசான் கடைபிடிச்சு போனாரு. பல்லாயிரக்கணக்கான தங்க காசுகளை வண்டி வண்டியா ஏத்தி அந்த கோட்டை புறத்தை நோக்கி போனாரு. பல்லாயிரக்கணக்கான காசுகளை கொண்டு போறோம், கண்டிப்பா நம்மளால அந்த அரண்மனையை நெருங்கிடலாங்கிற நம்பிக்கையில தான் எங்க தாத்தா போனாரு. ஆனா போய் கொஞ்ச நேரத்திலேயே பிங்கு அவியல பிடிச்சிருச்சு. பிங்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தங்க காசுகளை பின்னாடி தூக்கி போட்டுக்கிட்டு முன்னாடி நடந்தாரு. சுமார் 2 நாளா தங்க காசுகளை பின்னாடி தூக்கி போட்டுக்கிட்டு எங்க தாத்தா நடந்தாரு. ஆனா அப்ப வரைக்கும் எங்க தாத்தாவால அந்த அரண்மனையை கண்டுபிடிக்கவே முடியல. என்ன சொல்றீங்க மன்னரே? 2 நாளா தேடியும் அந்த அரண்மனை கண்ணுக்கு கிட்டலையா? பல்லாயிரம் வருஷமா பல லட்சம் மதிப்புள்ள தங்க காசுகளும் பல கோடி வீரர்களும் கோட்டைப்புறத்துக்கு போய்கிட்டு தான் இருக்காவ. ஆனா இது நாள் வரைக்கும் ஒருத்தர் கூட கோட்டைப்புற அரண்மனையை கூட யாரும் பார்த்தது இல்ல. அதனாலதான் சொல்றேன் இது ரொம்ப மோசமான பயணம்னு. மூச்சு காளை அடக்கிற போட்டியில நீ ஜெயிச்சதுனால நீ கண்டிப்பா கோட்டைப்புறத்துக்கு போய் தான் ஆகணும். சரி மன்னரே, கட்டாயம் போறேன். ஏ அம்மா, அடக்கு அடவுல இந்த கோட்டைப்புறத்துக்குள்ள போறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையாட்டிக்க? ஆமாட்டி, மூட்டை மூட்டையா தங்க காசு இருந்தாதான் உள்ளேயே நுழைய முடியுமாட்டுக்க.
மன்னரே, கோட்டைப்புறம் போறதுக்கு எனக்கு எவ்வளவு தங்க காசுகள் கொடுப்பிய? என்னுடன் வா, சொல்றேன். என்னது, எவ்வளவுதானா? நாங்க பரம்பரையா எங்க கொல்லு தாத்தா சிங் ஹேங் ஹூ ஆவிய கைப்பற்றுவதற்காக பல்லாயிரக்கணக்கான பல கோடி மதிப்புள்ள தங்க காசுகளை செலவு பண்ணிருக்கோம். எல்லா தங்க காசுகளையும் நாங்க வாரி செலவு பண்ணதுனால இப்போ எங்க கிட்ட இந்த ஒரு குண்டா நிறைய இருக்கிற தங்க காசுகள் தான் மிச்சம் இருக்குது. ஆனா மன்னரே, இது பத்தாதே இப்போ. பத்தாதுன்னா நான் என்ன தங்க காசை திருடிட்டா வர முடியும்? மூச்சி, என்கிட்ட இவ்வளவு தங்க காசுகள் தான் இருக்குது. இத வச்சுதான் நீ சாமர்த்தியமா அந்த கோட்டைப்புற அரண்மனையை நெருங்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த பேராசக்காரன் பிங்கு உங்களை கண்டுபிடிச்சாதான் நீங்க தங்க காசுகளை கொடுக்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பிங்கு கிட்ட மாட்டாம பாத்துக்கங்க. உத்தரவு மகாராஜா. ஏமா, இப்ப என்னமா செய்ய? தங்க காசு இருந்தாதான் உள்ளேயே போக முடியும்னு சொல்றாவல. யாய், அந்த பிங்கு கிட்ட மாட்டினாதாமடி நாம தங்க காசு கொடுக்கணும். ஒருவேளை பிங்கு கிட்டயே மாட்டாம நாம தப்பிச்சு ஓடிட்டோம்னா? யாய், 1000 வருஷமா போய் ஒருத்தர் கூட அந்த அரண்மனைய பார்த்ததே இல்லையா? பிறகு நம்மளால எப்படி போய் பார்க்க முடியும்? மூச்சி, இந்த ஆபத்தான பயணத்துல நீ கண்டிப்பா போய்தான் ஆகணுமா? ஆமா, நம்ம சீன நாட்டுக்காகவும் சீன மன்னருக்காகவும் கண்டிப்பா அந்த கோட்டைப்புறத்துக்கு நான் போய் தான் ஆகணும். அம்மா, கண்ணா.